உன் பலவீனம் இது, உடைய இயலாமை இது. பாவம் செய்கிற ஒவ்வொரு மனுஷனும் எதுக்கு அடிமை தெரியுமா? பாவத்துக்கு அடிமை. சில பாவங்க உங்களை அடிமையாக்கிருச்சுல, அடிமைத்தனத்துக்குள்ள உன்னை கொண்டு போயிருச்சுல. இன்னைக்கு நீ அதை ஜெயிச்சு வந்தேனா இயேசு உனக்கு விடுதலை தருவார். இன்னைக்கு அந்த பாவத்தை மேற்கொள்ள நீ முயற்சி செய்வேனா இயேசுவால் அந்த பாவத்தின் சுவடுகள் உன் வாழ்வில இல்லாமல் போக பண்ண முடியும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நான் மாற்றுவேன்பா, நான் மாற்றுவேன். உன்னை பல முறை உலகம் பாவத்துக்காக அழிக்க பார்க்கலாம்பா. நீ ஒரு நல்ல வித, ஆனா நீ ஒரு முற்புதருக்குள்ள கிடந்து தருமாறிக்கிட்டு இருக்க. உன்னால எழும்ப முடியல. நீ ஒரு சிக்கப்பட்ட நிலைமைக்குள்ள இருக்கிற. உன் வித்து நல்ல வித்து, உன் வித நல்ல வித, ஆனா நீ எவ்வளவு நல்லவனா இருந்து கூட ஒரு பாவத்துல போராடி என்னால வர முடியல, என்னால ஜெயிக்க முடியல, ஏன்னு சொல்லி மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற இயேசு உன்னை விடுவிக்க வந்திருக்கிறா. பிரதர், என்னால இதை ஜெயிக்கவே முடியல, நான் ஏன் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேன்? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அதுதான். நான் பாவம் செஞ்சுக்கிட்டு ஏன் கிறிஸ்தவனா இருக்கிறேன்? நான் பாவம் செஞ்சுக்கிட்டு ஏன் இன்னும் கிறிஸ்துவோட டிராவல் பண்றேன்? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அதை மேற்கொண்டு ஜெயித்து வா, நான் உனக்கு உதவி செய்கிறேன்.